வெல்கம் டு வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி குரூப் 1 மேக்ஸ் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இது மேக்ஸ் கொஷின் டிஸ்கஷன் பார்ட் 2 வீடியோ. ஓகே, ஸோ முக்கியமான மீதி இருக்க ஒரு 5-6 சம்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ், அதே மாதிரி எல்லாமே பேசிக் லெவலில் தான் கேட்டுருக்காங்க. ஓகே, பேசிக்லேருந்து மாடரேட் லெவலில் தான் இருக்குது. ஸோ யார் வேணாலும் இந்த கொஷனுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், செகண்ட் பார்ட்டில். ஸோ 21 டிவைட் பை 33, 321 டிவைட் பை 444, 4321 divided by 5555. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரீசனிங்லாம் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கேட்பாங்க. அதாவது குரூப் 1ல இந்த பேட்டர்ன் கேட்குறாங்கன்னா அப்போ குரூப் 2 குரூப் 4லாம் இதை விட ஈஸியாக தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்களா. இங்கே என்ன இருக்குது, 1 2 இப்படி பாருங்க, 1 2 இருக்கா, இங்கே 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்க, 1 2 3 4. அப்போ கண்டிப்பாக அடுத்த டைம் என்ன வரும், 1 2 3 4 5 தானே வரணும். அப்போ கண்டிப்பாக பாருங்கள் ஆன்சர் 1 2 3 4 இருக்குது, கீழே 1 2 3 4 5 இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதேமாதிரி கீழே பாருங்கள் 3 3 4 4 4 4, இங்கே என்ன இருக்குது, 4 டைம் 5 வருது. அப்போ கண்டிப்பாக 6 டைம் 5 டைம் என்ன இருக்கணும், 6 வந்துருக்கணுமா. அப்போது இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ கொஞ்சம் லைட்டாக லாஜிக்கலாக யோசிச்சினாலே போதும், இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஈஸியாகவே நம்ம போட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the volume of a solid hemisphere is 29106 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, சாலிட் ஹெமிஸ்பியர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த டாபிக்லாம், இருந்தாலும் சேம் அதே பேட்டர்ல தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அரைக்கோளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கோலமும் பார்த்தோம், அரைக்கோளமும் பார்த்தோம். அதோட கன அளவு என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, அதே மாதிரி என்னது மொத்த பரப்பு என்னன்னு தெரியும். ஓகே, வலைப்பரப்பு என்ன தெரியும். இது எல்லாமே நம்ம ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தானா இந்த மாதிரி சம்ஸ் ஈஸியாக நம்மளால அட்டன் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29106 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ என்னது, வால்யூம் கொடுத்துட்டாங்க, V = 29106. ஓகே, சென்டிமீட்டர் கியூப்ல கொடுத்துருவாங்க, ஏன்னா வால்யூம்னாலே கியூப்ல தான் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, 2/3 கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால். அப்போ என்ன சொல்றாங்க, முக்கியமான கண்டிஷன் 2, அதாவது 3/2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கிலீஷ்ல அப்படியே பாருங்க என்ன இருக்கு, another hemisphere whose volume is 2/3 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2/3 என்ன அர்த்தம், 2/3 29106. ஓகே, இதுக்கு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கல, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த வால்யூம்க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா ஒரு நல்லா கவனிங்க, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் = 2/3 pi r³. இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வச்சுன்னா இந்த சம்மை ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாமா. அப்போ கேன்சல் பண்ணுங்க. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா, ரிமைனிங் என்ன வரும் நம்மளுக்கு, 2 வருமா. ஸோ 7 3 21 0, ஸோ 3 6. அப்போது 9702 × 2. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வருது பாருங்க, 4 0. ஸோ 14 4, ரிமைனிங் என்ன வரும், 1 கிடைக்குமா. அப்போது 9 2 18 1 19. அப்போ 19404 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன அளவு கிடைச்சிருக்குங்களா. இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த வால்யூம்க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதில் தான் நம்ம என்ன கணக்கணும், ஆரம் காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கண்டுபிடிக்கணும், r³ அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். r³ கிடைச்சிச்சுனாலே நம்ம r ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா பர்ஃபெக்ட் கியூப் ரூட் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்க போகுது r³ல. அப்போ r³ வேல்யூ தெரிஞ்சுன்னா r நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ என்ன இருக்கு பாருங்க, 19404 = இங்கே என்ன வரும், 2/3 pi r³ வருமா, 2/3 pi r³. ஓகே, ஸோ 2/3 வேல்யூ நம்மளுக்கு இருக்கு, பையோட வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும், என்னது 22/7 வருமா, 2/3 × 22/7 × r³. ஓகே, ஸோ இந்த வேல்யூ என்னது 19404 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் இருக்க வேல்யூலாம் ரைட் சைட் கொண்டு போயிடலாமா. அப்போ என்ன வரும் பாருங்க, 19404 × 3/2 × 7/22 = r³ அப்படின்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் கேன்சல் ஆகும் பாருங்க, 88 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். தென் இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 441. ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது, 3 21 இருக்குது. அப்போது 441 × 21 = r³ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 21ஆல் மல்டிபிள் பண்ண அவசியம் இல்லை, 20ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு ஒரே ஒரு 441 ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணுற வேல்யூ கிடைச்சிருமா. அப்போ 20ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஒரு நல்லா கவனிங்க, என்ன இருக்குது இங்கே 441 இருக்கா, 44 இங்கே எழுதிடும். ஓகே, ஸோ 441. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே ஒரு 441 441. அப்போ என்ன வரும், 8 8
2 0னு ஒரு வேல்யூ கிடைக்குமா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இல்லை 441 ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகே அப்போது 8 8 2 0 441 ஓகே ஸோ என்ன வரும் பாருங்க 0 6 12க்கு 2 ரிமைனிங் 1 அப்போ 9260 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது அப்போ 9261 சார் ஓகே ஸோ இது கியூப் ரூட்டில் வந்துடும் ஓகே அப்போ இந்த பக்கம் என்ன வந்துடும் 6 வந்துடும் அப்போது 9261ஓட கியூப் வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு 21 நல்லாவே தெரியுமா அப்போது 21 ஈக்குவல் டு ஆர் அப்போ ரேடியஸ் என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு 21 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு சரிங்களா அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம் சரி ஓகே த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகே சேம் இதே கான்செப்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம் ஓகே சேம் அதே ஃபார்முலா மட்டும் நீங்கள் அப்ரோச் பண்ணால் என்ன கிடைச்சிடும் ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது என்னோட வேல்யூ என்னது 2 அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 2 ஓகே 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்றாங்க 2% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆரோட வேல்யூ என்னது 2% ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க annum is 4 அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதோட டிஃபரன்ஸ் என்னது 4 ஓகே நம்மள என்ன क्वेश्चन கேக்குறாங்க அவற்றின் அசல் என்ன அப்போ வாட் இஸ் தி பிரின்சிபல் அமௌண்ட் அதுதான் கேக்குறாங்க அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் p யோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிருக்கோம் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் வந்தாலே ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னனா சோ அந்த ஃபார்முலா என்னது டிஃபரன்ஸ் பிட்வீன் SI and CA ஓகே இந்த பேட்டர்ன் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய சம் சேம் பேட்டர்ன்லேயே கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் ஓகே ஸோ இதுதான் வந்துடும் ஓகேலா ஸோ இந்த பக்கம் டிஃபரன்ஸ் வரும் இந்த பக்கம் என்ன வரும் பிரின்சிபல் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா என்னது நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2 டைம் மல்டிபிள் பண்ணணும் கீழே 100 ஸ்கொயர் ஓகே ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ அவங்க இன்பில்டாக கொடுத்துருவாங்க பாருங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருவாங்க அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் கொடுத்துருவாங்க ஓகே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டேரெக்டாக பிரின்சிபல் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் ஸோ அப்போ என்ன வரும் பாருங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் என்ன வரும் நம்மளுக்கு 4 rupees கொடுத்துருக்காங்களா அப்போ 4 ஈக்குவல் டு ஸோ பியோட வேல்யூ என்னது நம்ம அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் அதனால பி அப்படியே வச்சுக்கலாம் பி இன்டூ ஆர் ஸ்கொயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 2% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ 2% என்ன வரும் 2 into 2 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 100 ஸ்கொயர் ஓகே அப்போ 100 into 100 அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியுமா தாராளமாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவை பியோட வேல்யூ தான் தேவை அப்போ எல்லாத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்க 4 into 100 into 100 டிவைடட் பை இங்கே என்ன வந்துடும் 2 into 2 equal to p அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருமா ஸோ கேன்சல் பண்ணுங்க கேன்சல் ஆகிடும் இது ஒரு 2 இருக்கும் அப்போ இதுவும் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடுமா அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கணும் 10000 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குமா அப்போ பிரின்சிபல் என்னது 10000 ஓகே இதுதான் என்னோட பிரின்சிபல் வேல்யூ சரிங்களா சேம் நீங்கள் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வச்சுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன வரும் கண்டிப்பாக இந்த 4 அப்படின்னு ஒரு அமௌண்ட் வரும் அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே 10000 ரூபா தான் இதுக்கான சரியான விடை சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம் ஓகே 2 வருடங்களில் 18000க்கு மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 ஓகே போன சம் எப்படி இருந்துச்சோ சேம் அதே பேட்டர்ன் தான் ஓகே எனில் வருட வட்டி வீதம் காண்க ஆனால் இந்த டைம் என்ன கொடுக்குறாங்க வட்டி வீதம் கேட்குறாங்க அதாவது பிரின்சிபல் போன டைம் கேட்டாங்களே இப்போ என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க சேம் அதே ஃபார்முலா தான் என்னது ஓகே ஸோ ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 into 100 போடலாம் அப்படி இல்லையா நீங்கள் 100 ஸ்கொயர் கூட போடலாம் சரிங்களா ஸோ இதில் பிரின்சிபல் வேல்யூ என்ன வரும் பாருங்க 18000 வருமா 18000 ஓகேலா ஸோ 18000 into ஆர் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ என்ன பாருங்க நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும் அதனால ஆர் ஸ்கொயர்னே நம்ம வச்சுக்கலாம் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 into 100 ஓகே ஸோ தென் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 405 அதாவது 405 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துறாங்களா அப்போ டேரெக்டாக இந்த பக்கம் வந்து என்ன வரும் 405 அப்படின்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா 0 0 0 0 கேன்சல் பண்ணிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் இது எப்படி கேன்சல் பண்ண பாருங்க இங்கே ஒரு 0 இருக்கா இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் ஸோ I2 10 9 2 18 சரியா எனக்கு என்ன வேல்யூ தேவை ஆர் ஸ்கொயர் அதாவது ஆர் தான் தேவை ஆர் ஸ்கொயர் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைச்சதுனால என்ன பண்ணலாம் நான் ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க என்ன வரும் 405 into 5 divided by 9 equal to ஆர் ஸ்கொயர் ஓகே ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும் பாருங்க ஸோ
ஒரு 9 9 2 3 9 36 ஓகே ரிமைனிங் 4 5 9 45 அப்போ ஃபைனலாக 45 இன்ட்டு 5 என்ன வரும் 225 எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225னா கண்டிப்பாக ஆரோட வேல்யூ என்னது 15 அப்படின்னு எனக்கு கிடைக்கும் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 15% அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம் ஓகே சேம் அதே பேட்டர்ன் தான் பாருங்கள் இது எல்லாமே குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின் தான் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல குறிப்பாக எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ கொஸ்டின் வந்து நிறைய கேட்டிருக்காங்க ஓகே அப்போ இதுக்கப்புறம் வர எக்ஸாம்லையும் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய படிக்கணும் நிறைய எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் காண்க சேம் போன டைம் பார்த்தோம்ல அதே கொஸ்டின் தான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது டிஜிட் மட்டும் தான் மாற்றிருக்காங்க ஓகேலா ஸோ என்னென்ன வரும் பாருங்க 8000 கொடுத்துருக்காங்களா அப்போ 8000 என்ன இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சுங்களா ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 20ன்னு கொடுத்துருவாங்க அப்போ 20 ஈக்குவல் டு 8000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 இன்ட்டு 100 ஓகே இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணினாலே உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இதே இது கேன்சல் ஆகும் பாருங்க 0 0 0 0 ஓகே இங்கே ஒரு 0 இருக்குது இங்கே ஒரு 0 இருக்குது அப்போ 4 இங்கே என்ன வந்துடும் I2 ஓகேலா ஸோ அப்போ 20 இன்ட்டு 5 டிவைட் பை 4 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா இப்போ எது கேன்சல் பண்ணலாம் பாருங்க இங்கே 20 இருக்குது இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது அப்போ கேன்சல் பண்ணால் ஐனா 20 வந்துருமா அப்போ 5 இன்ட்டு 5 25 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னா அப்போ ஆரோட வேல்யூ என்னது 5 அப்போ 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த கடன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஓகே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஓகே இது வந்து பர்சன்டேஜ் மெத்தடில் போட்டால் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஓகேலா என்ன சொல்றாங்க பாருங்க 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11800 அளிக்கும் அசலை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பியோட வேல்யூ தான் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க இது எதில் கேட்டிருக்காங்க எஸ்ஐயில் கேட்டிருக்காங்களா சிஐயில் கேட்டிருக்காங்களா நல்லா தெளிவாக தெரியுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ பிரச்சனையே நம்மளுக்கு கிடையாது சரிங்களா அப்போ என்னென்ன இருக்குது 3 ஆண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 3 நெக்ஸ்ட் என்ன இருக்குது 6% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்களா அப்போ ஆர் ஈக்குவல் டு 6% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேலா ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்க இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 18 வருமா அப்போ டோட்டல் அமௌண்ட்டில் 18% என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிருக்கலாமா அப்போ பிரின்சிபலோட அமௌண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும் அதிகமாக இருக்குமா அப்போ 18% ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் என்னால் சொல்ல முடியுமா தாராளமாக சொல்லலாம் 11800 ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும் 100% ஈக்குவல் டு வாட் ஏன்னா 100% தான் நம்மள பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த வாட்டை வந்து எக்ஸ்னே வச்சுக்கலாம் சரி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு பிரின்சிபலோட வேல்யூ கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான் சரிங்களா ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பாருங்க இந்த வேல்யூ இந்த பக்கம் போயிடும் இந்த வேல்யூ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன வரும் 118 கேன்சல் ஆயிருமா அப்போ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் 10000 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஓகே ஸோ அப்போ கண்டிப்பாக பிரின்சிபல் வேல்யூ என்னது 10000 சரிங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க ஓகே ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000 ஓகே 1,62,000 சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒவ்வொரு ஆண்டிற்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது அதாவது டிக்ரீஸ்டு பை 10% அப்படின்னு சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் இன்க்ரீஸ்டுனா வேற அர்த்தம் இருக்கு டிக்ரீஸ்டுனா வேற அர்த்தம் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100% ஒரு பொருளோட ரேட் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம் 10% டிக்ரீஸ்னா 90% எடுக்கும் இல்ல 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த பொருளோட விலையில தான் என்ன தரும் 0% வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ 110% இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே 10% இன்க்ரீஸ்னா 110 வரும் 10% டிக்ரீஸ்னா 100ல இருந்து 10 கழிச்சான வரும் 90% ரேட் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா ஸோ அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க ஒவ்வொரு ஆண்டிற்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அந்த இயந்திரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் லாஜிக்காக நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும் சரிங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது அந்த 1000 வருஷம் ஒரு 10% குறையுதுன்னா 2 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் எவ்வளோ இருக்குமோ அதுதான் இந்த கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதோட காஸ்ட் என்ன இருக்குது பாருங்க 1,62,000 இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம 1,62,000 ஓகே இது என்ன பண்ணலாம் நம்ம 100% எடுத்துக்கலாமா இதில் என்ன சொல்றாங்க 10% குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ 10%னா ஒரு 0 கேன்சல் பண்றோம் இல்ல ஒரு 0 கேன்சல் பண்ணா என்ன வரும் 16200 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் ஓகே இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா கண்டிப்பா மைனஸ் தான் பண்ணும் ஏன்னா 10% குறைகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க
இதுவே 10% அதிகரிக்கிறது, இன்க்ரீஸ்டு பை 10% அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ரெண்டு வேல்யூம் ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் குறைகிறதுன்னு சொல்கிறால என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக மைனஸ் தான் இந்த இடத்துல பண்ணி ஆகும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இங்கே என்ன வரும் 0. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் 0ன்னு ஒரு வேல்யூ வருமா, இங்கே 0 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ பக்கத்துலேருந்து ஒன்று கடை வாங்கினா என்ன வரும், இந்த வேல்யூ 10ன்னு மாறிடுமா. அப்போ 10ல் 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 8ன்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்கும், 1 11ல் 6 போயிடுச்சுன்னா 5 கிடைக்கும், 5. ஸோ 4 1. ஓகே, இதுதான் ஒரு வருட முடிவில் இருக்கும் அந்த இயந்திரத்தோட காஸ்ட்டு. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் 10% என்ன வரும், 14580 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வரும் பாருங்க, 0. இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 10ல் 8 போயிடுச்சுன்னா என்ன வரும் 2. ஓகே, அப்படியே யூனிட் டிஜிட் பாருங்களா, கடைசி எல்லாமே 0 0 0ன்னு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது யூனிட் டிஜிட் பார்க்குறப்ப இங்கே எல்லாத்துலேயும் 2 இந்த ஒரு டேர்ம் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, எல்லாத்தையும் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. ஓகே, ஏன்னா இதுதான் கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஒரு 2 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 2 ஆன்சர் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு 2 தான். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு எது ஆன்சர், 131220 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மள என்ன கேட்டிருக்காங்க, எனில் வட்டி வீதத்தை காண்க. அப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன சொல்லிருக்காங்க பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்கணுமா. அப்போது இங்கே நல்லா கவனிங்க, 48,000 அப்படின்றது என்னது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு, 55,560 ரூபா. இது மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைச்சிருமா. அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டிப்பாக என்ன வரும் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு, ஸோ இங்கே 48,000 இருக்கா. ஸோ 48,000ல் 2,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 50,000 வந்துடும். ஸோ இங்கே 5560 இருக்குது, அதில் என்ன பண்ண போகிறோம், 2,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ என்ன வரும் பாருங்க, 7560. இதுதான் நம்மளுக்கு என்ன, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம், இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 year 3 month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணலாம், டோட்டலாக மந்த் கன்வெர்ட் பண்ணலாமா. அப்போ 1 yearல எத்தனை மந்த் இருக்குது, 12 month இருக்குது. அப்போ 2 yearக்கு 24 + 3 என்ன வரும், 27 இருக்கா. அப்போ 27 / 12 வருமா. ஸோ கேன்சல் பண்ண வரும் 9/4 அப்படின்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க, SI = PNR / 100. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைச்சது எனக்கு, 7560 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பிரின்சிபல் எவ்வளோ வரும், 48,000. அப்போ 1 2 3 000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது, 9 / 4 × 100 × இங்கே என்ன இருக்கும், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆர் மட்டும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. அப்போ ஆர். சரிங்களா? இப்போ இது கேன்சல் ஆகும் பாருங்கள், 0 0 கேன்சல் ஆயிருமா, இங்கே 0 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 4 இருக்குது. அப்போ இது மூணுமே கேன்சல் பண்ண என்ன வரும், 120 அப்படின்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக பாருங்கள், 7560 / 120 × 9 = R அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குமா. ஸோ இப்போ எது கேன்சல் பண்ண பாருங்கள், இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகே, ஃபைனலாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், டோட்டலாக 7% அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, கேன்சல் பண்ணால் 7% வரும். அப்போது 7% வட்டி வீதத்தில் தான் என்ன இருக்குது, இந்த 48,000 2 ஆண்டுகள் 3 மாதங்களில் எவ்வளோ மாறி இருக்குது, 55,560 மாறி இருக்குது. சரிங்களா? 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு போட்டாலே உங்களுக்கு இது கரெக்டான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.